Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுவையான soya 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. soya 65 செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு சோயா எடுத்துர்க்கேன். இது ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்க்கலாம். இதுல நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. சோயாவை இந்த சுடு தண்ணியில் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விடலாம். நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இதை மூடி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோயாவை சுடு தண்ணியில் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த சோயாவை தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற சோயாவை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சோயாவில் இருக்கிற ஈரப்பதமே இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மசாலாவோட சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட சேர்த்து இதை நல்லாவே ஊற வச்சு எடுத்தாச்சு. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற சோயாவை இந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோயா ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட சுவையான soya 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.